ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பசிச்சுது. சாயங்காலம் ஒரு 5:30 மணி 6 மணி இருக்கும். என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தேன். சரி, உருளைக்கிழங்கு வச்சு ஒரு டிஷ் பண்ணிடலான்ட்டு பார்த்தேன். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துங்க. கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு மிளகாத்தூள் எல்லாம் இந்த ஸ்பூனில் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள், உப்பு எல்லாம் அந்த 2 உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பெப்பர் தூள், இது பெருங்காயத்தூள் உங்களுக்கு கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்கை. அப்புறம் நமக்கு இந்த சோள மாவு இந்த 1 ஸ்பூனுக்கு 1 எடுத்துருக்கேன். அரிசி மாவும் 1 ஸ்பூன் ஃபுல்லாக. இது அவ்வளோதான். அதுக்கு இந்த டிஷ் எடுத்துக்கு இனிமேல் இதை பார்த்துருவோம் எப்படி செய்கிறேன்னு. நல்லா மசிச்சுக்கணும். சூடாக இருக்கு, அதனால கையில் பண்ணலை. இப்படி ஒரு கரண்டி வச்சு இந்த அளவு வரணும். ஆவி பறக்குது பாருங்க, இவ்வளோ சூடாக. இந்த 2 உருளைக்கிழங்கு நல்லா இவ்வளோ வந்திருக்கு நமக்கு. இனிமேல் அதை என்ன பண்ணணும்னா இது நல்லா ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு நமக்கு சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு இதை நம்ம இந்த ஸ்பூன் இருக்குல்ல, குத்துற ஸ்பூன் மாதிரி, நம்ம இதை எடுத்து இப்படி ஒரு ஆமிக்கிட்டு அப்படியே எடுத்து தட்டில் வச்சிடும். இந்த பாருங்க, இப்படி எடுத்து தட்டில் வச்சிடும். எல்லாத்தையும் அப்படி தான் எடுத்து வைக்கணும். ஒன்று ஒன்றா செய்யணும், கொஞ்சம் பொறுமையாக. ஆனால் அழகாக வந்துடும், ஒட்டாது, ஒன்றும் பண்ணாது. இப்படி எல்லாத்தையும் எடுத்துருவோம். 2 உருளைக்கிழங்குலையும் இவ்வளோ அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இனிமேல் எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும். எல்லா குழந்தைங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க, நமக்கும் நல்லா சாப்பிடலாம். எல்லாம் வீட்டு பொருள் பார்த்தீங்களா, வெறும் அரிசி மாவு, சோள மாவு, உருளைக்கிழங்கு எல்லாம் வீட்டில் அரைச்ச மாவு தான், வேறு கடை மாவு கிடையாது. சட்டி காஞ்சிச்சான்னு கொஞ்சோண்டு போட்டு பார்த்தேன், காஞ்சிடுச்சு. ஏன்னா அப்படியே மெதுவாக ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுக்கணும். நமக்கு தேவையான மட்டும், ஏன்னா எண்ணெய் மறுபடியும் அதை யூஸ் பண்ண மாட்டோம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதனால் இதே சுத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துடும். ஒரு 4 நாள் நமக்கு மட்டும் தானே, நான் மட்டும் தானே, மெதுவாக பொரிச்சு எடுத்துக்கலாம். வெந்தோடனே மாற்றி போடுறேன். ஒட்டாது, அவ்வளோ அழகாக வரும் உங்களுக்கு. ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். நல்லா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கே விருப்பமாக சாப்பிட்டு பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்களா? சூப்பராக ரெடி, வறுத்தாச்சு. இனிமேல் எடுத்துகிட்டு திருப்பி அடுத்ததையும் இந்த மாதிரி செஞ்சிடணும். எண்ணெயே பிடிக்கல பாருங்க, எப்படி போடும்போதே நல்லா சவுண்டு வரும். இது எல்லாத்தையும் இப்படியே போட்டு எடுத்துடலாம். இந்த பாருங்க, 2 எடுத்து வச்சுருக்கேன். சூடாக தான் இருக்கு. சவுண்டை பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சவுண்டை பாருங்க, சாப்பிடே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த இப்படிப்பட்டதை நம்ம விடலாமா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு? ஊற்றின எண்ணெயும் குடிக்கல, அதுதான் மெயின். பாருங்கள், முடிஞ்சிருச்சு. ஆனால் எண்ணெய் குடிக்கல.